நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காக அப்பாவை தேடி வந்தோம், ஆனால் இங்கே வந்தால் வேறு மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கே, நம்ம ஊர் மக்களுக்கே சொந்த மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து அந்த ஊர் மக்களை காப்பாற்றினாரா? தன்னோட அப்பா ஆசைப்பட்ட மாதிரி தன்னோட சொந்த நிலத்தில் அவங்க அப்பாவை புதைச்சாரா? அதுக்கப்புறம் இவர் எந்த விஷயத்துக்காக அப்பா கிட்ட பணம் கேட்டு வந்தார், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தானே வந்தார், அந்த விஷயம் நடந்துச்சா? அதுக்கப்புறம் பேங்க்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஏழை விவசாயிகளுடைய பத்திரங்களை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி அதை மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு என்னென்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கே தெரியாமல் என்னென்ன சார்ஜஸ்லாம் போடுறாங்க, அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கண்டுபிடிக்கிறாரா அப்படின்னா கதைக்களம். இந்த படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட மியூசிக்ஸ். ஸோ இந்த படத்தில் வர எல்லா சாங்ஸுமே மெலடி சாங்ஸாக இருக்கட்டும், நார்மலான மாசன் சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வைப்பு கலக்கிற பாட்டெல்லாம் எதுவுமே இந்த படத்தில் இல்லை.